லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாம இந்த பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா சூர்யா மாமா ஜாஸ்மின் கண்ட்ரோல்குள்ள போயிடுவாரு. அதுக்கப்புறம் உங்க ஆசைப்படி மாரிய சுலபமா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். ஓ, நாளைக்கு காலையில இப்படி ஒரு பிளான் இருக்கா? நான் உடனே ஆசிரியர் அண்ணி கூட சேர்ந்து இது தடுக்க பிளான் பண்ணணும். சரி, அந்த கயிறை கொடு. நான் இப்பவே இத சூர்யா கையில கட்டி விட்டுட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு பூஜைக்கு ரெடியாக சொல்லிட்டு வரேன். நல்ல வேளை மாறி இல்ல. சூர்யா, அம்மா. இருக்கட்டும், நீ உட்காரு. என்ன ஆபீஸ்ல ஒர்க் லோட் அதிகமா? அதெல்லாம் இல்லம்மா, ஜஸ்ட் மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க சொல்லுங்கம்மா. அம்மாவுக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும் சூர்யா. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியும் சூர்யா. அப்புறம் இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல உனக்கு பெருசா ஈடுபாடு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும் சூர்யா. என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு தயக்கம்? சொல்றேன் சூர்யா. கடவுள் மேல உனக்கு பெருசா ஈடுபாடு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மாவுக்காக நீ நாளைக்கு கோயிலுக்கு வரணும். எதுக்காகமா திடீர்னு கோவிலுக்கு கூப்பிடுறீங்க? உனக்காக அம்மா ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அது செய்யாததாலதான் வீட்டுல என்னென்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நாளைக்கு காலையில 6 மணிக்கு நாம காளியம்மன் கோயிலுக்கு போகணும். நீ ரெடியா இரு சூர்யா. அம்மா சரிங்கம்மா, காலையில 6 மணிக்கு தானே, ரெடி ஆயிடுறம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சூர்யா. என்ன விஷயமா? நாளைக்கு காலையில நாம கோயிலுக்கு போற விஷயம் வீட்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ, நான், ஸ்ரீஜா மட்டும்தான் போறோம். கோவில் பூஜை விஷயம் எல்லாம் மாரிக்கு நல்லாவே தெரியுமா? அதனால மாரியை கூட்டு போலாமா? இல்ல சூர்யா, வேண்டாம். மாரிக்கு வீட்ல ஏற்கனவே நிறைய வேலை இருக்கும். இது என்னோட வேண்டுதல். அதனால நாம மட்டும் போனா போதும். சரிங்கம்மா, உங்க இஷ்டம். சந்தோஷம் சூர்யா. எங்க உன் வலது கைய நீட்டு. எதுக்குமா கையை நீட்ட சொல்றீங்க? நீட்டு சொல்றேன். அவ்வளவுதான் சூர்யா. காலையில 6 மணிக்கு நீ ரெடியாரு. சின்ன பரிகாரம் தான், நீ தான் பண்ணணும். அதனாலதான். சரிங்கம்மா, நான் ரெடியா இருக்கேன். சரி, நீ ரெஸ்ட். ஓகேம்மா. என்ன ஹஸ்பண்ட் சார், அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல. காலையில அம்மா கூட 6 மணிக்கு கோவிலுக்கு போகணும். நேரமா படுக்கணும். அதான். காலையில 6 மணிக்கே கோயிலுக்கு போகணுமா? ஆமா, அம்மா இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. சோ நான் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன். என்னை எழுப்பி விட்டுரு. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க தூங்குங்க. சரி. வா ஸ்ரீஜா. சூர்யா, சூர்யா. சிஸ்டர், நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சூர்யாவை காணோம். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம்,
சூர்யா என்கிட்ட வரேன்னு தான் சொல்லியிருக்கான். சொன்னபடி அவன் வந்துருவான். அத்தை, இவர் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரட்டுமே அத்தை. வேண்டான்னு சொல்றேன்ல. சொன்னல சூர்யா வருவான்னு. வா சூர்யா, போலாமா? போலாமா? போலாம். பாப்பா. அண்ணி, மாரி அண்ணி. என்ன பிரியா, எதுக்கு கூப்பிட்ட? அண்ணி, நீங்க உடனே கிளம்பி கோயிலுக்கு போங்க. என்ன பிரியா, திடீர்னு வந்து கோயிலுக்கு போ சொல்ற? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. உங்களுக்காக ஆசனி அண்ணி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா கார்ல வெயிட் பண்றாங்களா? பிரியா, ஹஸ்பண்ட் சார் வேற வீட்ல இல்ல. அத்தை கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் எப்படி கோயிலுக்கு போக முடியும்? அண்ணி, கோயிலுக்கு தானே கூப்பிடுறாங்க. நீங்க போங்க. அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக நீங்க ஏதோ வேண்டுதல் வச்சீங்களாமே, அதே மாதிரி அவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்களா, அத இன்னைக்கே பண்ணி ஆகணுமா. அதனால சீக்கிரமா கிளம்பி போங்க. கிளம்புங்க நீ, போங்க. வா சூர்யா. வாங்க வாங்க, நமஸ்காரம். நாழி ஆயிடுத்து, இன்னும் வர காணாமே. போன் பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. உங்க சன்ன கோவில் குளத்துல குளிச்சுட்டு வேஷ்டி சட்டை மாத்திட்டு வர சொல்லுங்க. சூர்யா, நீ போய் குளத்துல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிங்க. சிஸ்டர், நீ கூட போய் சூர்யாவை ரெடி பண்ணி. ஓகே சிஸ்டர், நான் ரெடி பண்ணி கூட்டி வரேன். சாமி, குளம் அந்த பக்கம் தானே? ஆமாமா. சரிங்க சாமி, நான் கூட்டி இதோ வந்துடுறேன். போ சூர்யா. சரிங்க. வாங்க அம்மா, மாப்ள. நீங்க வாங்க. ஆண்டி. ஹலோ ஆண்டி. ஜாஸ்மின், கார்ல தானே இருக்க? ஆமா ஆண்டி, இங்கதான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிரும். நான் கால் பண்றேன். ஓகே ஆண்டி. நானே கூப்பிடுறேன். மாரி, இந்த பூஜை முடியட்டும். நான் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன். மாறி மாறி வா போலாம். அக்கா, அட சீக்கிரம் வா, சொல்றேன் வா. பாத்து. சூர்யா மாமா, அத்தை எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அக்கா அக்கா, என்ன ஆச்சுக்கா? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இது ஒரு வேண்டுதல். நான் மந்திரத்தை மறந்துட்டேன், அதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல மாரிய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம போய் அவங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு பாப்போம். என்ன ஆச்சுக்கா? அக்கா ஒண்ணு இல்ல, நீ வா. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். சரிக்கா. சரி, இங்க பாரு, இங்கே போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். சரிக்கா. அக்கா வர வர இரு. போங்க மாப்ள. வா சூர்யா. சாமி, சூர்யா வந்தாச்சு. பூஜை ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா, ஆரம்பிச்சிடுறேன். உங்க சன்ன இந்த மனையில வந்து உட்கார சொல்லுங்க. அம்மா, போ சூர்யா, போய் உட்காரு. சீஜா, சாமிஜி பத்தியா ஒன்ஸ் மோர் சிவாஜி கணேசன் மாதிரியே கெட்டப்பா இருக்கிறார். சுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபினாய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, மகாகணபதஜே. ஓம் வைஸ்வ
वैश्वानराय विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात् ओम श्रीं ह्रीं क्लीं नमः பூஜை நல்லபடியா நடக்கணும். பரிகாரத்தை நல்லபடியா பண்றோம். கல்யாணத்தை முடிக்கிறோம். கடவுளையே காப்பாத்துறா சாமி. நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्ते 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 नमो नमः महादेवी नमः महाम्बिकायै नमः ताये पराशक्ति எல்லாம் வல்ல நாயகி அம்மா இங்க வாங்க. இது புடி சாமி. இந்த பிரசாதத்தை அந்த பொண்ணை சாப்பிட சொல்லுங்க. சரி சரியா? சிஸ்டர் சங்கரபாண்டி, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கார்ல இருக்கிற ஜாஸ்மின் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. ओम वैश्वानराय विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात् स्वाहा. மாரியம்மா மாரியம்மா இது சூலியம்மா சூலியம்மா மாரியம்மா. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒருத்தர் யாரும் ஃபாலோ பண்ணல. அப்பாடா யாரும் இல்லை. எஸ் வரக்கிறேன். எப்படியாவது அழகு தேவதையை சாப்பிட வச்சிடணும். இல்லைன்னா கஷ்டம்தான். யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே. யாரும் இல்லை. வரமாட்டேங்குதே. பிரசாதம் வேற விழுந்துருமே. ஐயோ சிஸ்டர் வேற திட்டுமே. ஐயோ பிரசாதத்தை கையிலேயே வச்சிட்டு இருக்காரு. இத ஜாஸ்மின் சாப்பிட விட்டா தப்பாயிடுமே. எப்படி தடுக்கிறது? அழகு தேவதை, அழகு தேவதை வந்து நிக்கிறது கூட தெரியாம எப்படி உட்கார்ந்துருக்குது பாரு. இடிச்சிடிச்சே நம்ம டயர்ட் ஆயிடுவோம் போல இருக்குதே. எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? அழகு தேவதை, அழகு தேவதை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதோ வர இரு. ஹலோ. ஓ, வந்த இடத்துல ஜாலியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காளா? ஐயோ பிரசாதம் கொடுக்கலான்னு பார்த்தா நல்லா கண்ணா மூடிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. காலையிலேயே கோட்டை ஏத்திருக்கும் போல இருக்குது.
அழகு தேவதை, அழகு தேவதை, கதவை தரமா. மாரிய துரத்தி விட்டுட்டு அழகு தேவதையை உள்ள சேர்த்து விட்டுலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதே. அழகு தேவதை, அழகு தேவதை, அழகு தேவதை, அழகு. அப்பா அம்மா, அழகு தேவதை, எத்தனை நேரமா கதவை தட்டுறேன் தெரியுமா? பிரசாதத்தை காணுமே. ஒருவேளை காக்கா தூக்கிட்டு போயிருச்சோ? காக்கா என்ன இலையோடையா சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கும்? என்னாச்சு? என்ன வேணும்? நான் வரணுமா? பிரசாத மேட்டரை இவள்கிட்ட சொன்னா இவ சிஸ்டர் கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் சிஸ்டர் டென்ஷன் ஆயிருவாங்க. இப்ப வேண்டாம், நான் சொல்லும் போது வந்தா போதும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க நல்ல கதவை மூடிக்கிட்டு நல்லா சாஞ்சிக்கிட்டு பாட்டு கேளுங்க. என்ன வர அழகு தேவதை. தப்பிச்சோம். என்ன ஜாஸ்மின் பிரசாதத்தை சாப்பிட்டாளா? சாப்பிட்டா சிஸ்டர். என்னையும் கொஞ்சம் சாப்பிட சொன்னா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். முழுசா அவளே சாப்பிட்டா சிஸ்டர். சூப்பர். இது அப்படியே சாமிஜிட்ட கேட்டா என்ன? ஏன் சுவாமி, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாதான் பூஜை நிறைவேறுமா? ஆமா. ஆஹா, அந்த பிரசாதத்தை யார் சாப்பிட்டாங்கன்னே தெரியலையே. சுத்தம். மாரி don't mind. என்னக்கா கோயிலுக்கு வந்துட்டு இன்னும் சாமி கூட கும்பிடல, அதுக்குள்ள பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நம்ம சாமி கும்பிட போற வரைக்கும் பிரசாதம் நமக்காக காத்துட்டு இருக்குமா மாரி? இதெல்லாம் கிடைக்கும் போதே வாங்கிடணும். டா சாப்பிடு. நான் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்க்கா. அது வரைக்கும் பிரசாதத்தை இப்படி கையில ஏந்திட்டு இருக்க முடியுமா? இல்ல மடியில தான் நான் கட்டிட்டு இருக்க முடியுமா? இந்தா முதல்ல சாப்பிடு. சரி சரி, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்தீங்களா? அது வந்து எடுத்துட்டு வந்தேன்னா இல்ல தோப்பர் கையில எடுத்துட்டு வந்தேன்ல, அதத்தான் நான் சொன்னேன். மாரி இங்க பாரு, கேள்வி எல்லாம் கேட்காம சீக்கிரமா எடுத்து சாப்பிடு. சரி, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம் மாரி, நான் அங்கே சாப்பிட்டேன். உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நீ முதல்ல சாப்பிடு. வேண்டுதல் பண்ண வந்துட்டு சாமி கும்பிடாம எப்படிக்கா சாப்பிட்டீங்க? அது ஐயர் தான் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வேண்டுதல் பண்ண சொன்னாரு. நான் வந்து பசியோட பண்ணக்கூடாதான், அதனாலதான் நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். நீ கேள்வி கேட்காம முதல்ல சாப்பிடு மாரி. சாப்பிடுறேன்க்கா. ஜாஸ்மின், சூர்யா மாமாவை வசியம் பண்ணவா பாக்குறீங்க? உனக்கு அல்வாதாண்டி. எப்படி வசியம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். சிஸ்டர் அங்க பாருங்க. அம்மா, உங்க மகனை போய் அங்க சூளம் இருக்கும், பக்கத்துல விளக்கு மாடம் இருக்கும், அங்க போய் விளக்கு ஏத்த சொல்லுங்க. சரிங்க சாமி. என்னம்மா இதெல்லாம்? சாங்கியம் சூர்யா, ஒண்ணும் இல்ல. அந்த சூலத்துக்கு பக்கத்துல இருக்கிற விளக்கு மாடத்துல ஒரு 10 விளக்கு நீ ஏத்தணும். அதுல 9 விளக்கு அங்கே விட்டுட்டு 10வது விளக்கு கையில ஏந்திக்கிட்டு கர்ப்ப கிரகத்துக்கு நீ கொண்டு வரணும். இந்த விளக்கேத்துறதெல்லாம் லேடிஸ் பண்றதுமா, அத போய் என்ன பண்ண சொல்றீங்க? சூர்யா, இது சாமி விஷயம். இதுல ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. அம்மாவுக்காக இத கூட செய்ய மாட்டியா சூர்யா? செய்யறேம்மா, உங்களுக்காக செய்யறேன். ஸ்ரீஜா, அத்தை, நீ சூர்யா கூட போய்
விளக்கேத்த உதவி பண்ணு. சரிங்க அத்தை. வைஸ்வராஜ வித்மஹே லாலீலாக தீமஹி வாங்க மாமா. சரி வா. போ சூர்யா. ஓம் மகா கணபதஜே நமோ நமः சர்வசக்தி ஜெகன்மாதா மகாம். அக்கா 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 என்னக்கா நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஒளிச்சு வச்ச மாதிரி ஒரே இடத்துல இருக்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. இவகிட்ட உண்மை சொன்னா சரி வராது. மாறி அமைதியா நான் சொல்றத செய்ய வைக்கணும்னா கோவப்படுற மாதிரி நடிக்கணும். ஏ மாறி, நீ எதுவுமே பேசக்கூடாது சொல்லிட்ட. நான் என்ன சொல்றேனோ அத நீ கேள்வி கேட்காம செய்யணும். புரியுதா? என்னக்கா இப்படி கோபமா பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? இப்பதானே சொன்ன கேள்வியில கேட்க கூடாதுன்னு. சொன்னதை மட்டும் செய். உன் ஹஸ்பண்ட் சார் நல்லா இருக்கணும், அவரை காப்பாத்ததான் வந்தேன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து நீ தான் அவரை காப்பாத்தணும். பிரச்சனையா? ஹஸ்பண்ட் சாருக்கு பிரச்சனையா? என்னக்கா சொல்றீங்க? என்ன ஆச்சு? இப்பதான் கேள்வியில கேட்க கூடாதுன்னு சொன்னல. ஹஸ்பண்ட் சாருக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது என்னால எப்படிக்கா கேட்காம இருக்க முடியும்? நீ ஒண்ணு டென்ஷன் ஆக வேண்டாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். அவரை பிரச்சனையில இருந்து காப்பாத்திடலாம். சரிக்கா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த விளக்குக்கெல்லாம் திரி போட்டு விளக்கேத்து. அவ்வளவுதானக்கா? இதெல்லாம் ஒரு வேலையா? கொடுங்க.